ஹோம் பவுண்ட் படம் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தர்மா மூவிஸ் அவங்களோட பேனரில் நீரஜ் அவங்களோட டைரக்ஷனில் வந்திருக்க படம். कभी हंसते बेवजह कभी करते हैं जीरे तेरे संग हम ये भी एग्जाम दे रहे हैं मोहम्मद सोहेब हमारा दोस्त है. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேன்ஸில் வந்து 9 minutes ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆஸ்கார் லிஸ்ட்லேயுமே இருக்குது. ஸோ எப்படி இந்த படம் இவ்வளோ ரீச் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய போல்ட் ரைட்டிங் ப்ளஸ் ரியாலிட்டியை யாருக்குமே பயப்படாமல் போல்டாக ஓப்பனாக மூஞ்சில் அடித்த மாதிரி ரியாலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி ஓவர்சீஸில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரியாலிட்டியை வந்து ஓப்பனாக சொல்கிறோமோ தோஸ் பீப்புள் வில் ரியலி என்ஜாய் இட், ப்ளஸ் தே வில் பிலீவ் இட். ஸோ அதனால தான் ரீச் ஆகிருக்குன்ற ஒரு என்னோட ஹைப்போதீசிஸ் தான் இது. ப்ளஸ் ஏன்னா இதில் எந்த பொய்யுமே கிடையாது. படம் பார்த்து முடிச்சோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எஸ் இப்படி தான் இருக்குது ரியாலிட்டி, உண்மையாக இந்த மாதிரி தான் நடக்குது, இந்த மாதிரி நடக்கிற இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படின்ற ஒரு ரியாலிட்டியை வந்து புரிய வைக்கிற ஒரு படமாக இருந்துச்சு. இதனுடைய முக்கியமான பேக் போன்னு சொன்னால் நான் பிரதீக் டிஓபி, அவர் வந்து ரொம்ப அழகாக விஷுவலாக நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணியிருந்தார். मजबूरी बचपन से झेल रहे हैं. और आप? जी हम ये है हमारा मसूर बिरयानी चोर. அந்த அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு 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 சீக்வன்ஸ் இருக்கும் செகண்ட் ஹாஃபில். அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. दिखते गीली चप्पल से कंटाप धरिए. ग्रेजुएट बनेंगे, मन किया तो आगे PhD भी करेंगे, तभी लोग अपनी कुर्सी हमसे सटा के बैठेंगे. चल रहे முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் கிளைமேக்ஸ், பட் ஸ்டில் அதை விஷுவலாக எப்படி நம்ம எல்லாருக்குமே கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அழகாக அது ஒரு கிராஃப்டாகவே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அழகாக ஒர்க் பண்ணி இந்த அழகான ஒரு போல்டான ரைட்டிங் உடைய ஒரு கதையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதனுடைய ரீச் வந்து இட்ஸ் கோயிங் பியாண்ட் எவ்ரிவேர். ஸோ டெஃபினெட்லி இந்த படம் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி யூ கைஸ் வில் என்ஜாய் இட். பாருங்கள், அழகான படம். अम्मी जो सिलबट्टे पे टमाटर की चटनी बनाती है, उसकी खुशबू उसका स्वाद तो सारे जहां में ना मिले. हमारी मिट्टी, हवा, रास्ते, दोस्त यार, अपनी ज़बान, ये सभी तो घर है हमारा. अब इस सब को छोड़ के कैसे जाएं?